இவன் பாஸ்கர் ரெண்டபடியானாச்சு. தேப்ப நம்பர் செத்து போனான். இங்கே வேற வேலைக்கு ஆட்கள் இல்லை. எங்கே போகிறான் அவன்? தம்பிடே, எங்கடா போகிற? வீட்டை. எங்கே போகிற? வீட்டை. சாப்பிட்டியே? இல்லை. ஏன் சாப்பிடல? அப்பா சிகரெட் பிடிச்சி கேன்சர் ஆலையை செத்து போட்டேன். வீட்டை காசு கஷ்டம் சாப்பிடல. அப்போ கொஞ்சம் வேலை செய்யணும். உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். காசும் வேணும். காசும் வேணுமோ? என்னது காசு? படிக்க போகிறேன். படிச்சு என்ன கிளிக்க போறியே? இங்கே வேலையை செய், சாப்பாடு தரேன். சரியே? வா. ஓம். டேய், என்ன செய்யற? துடைக்கிறேன். டேய், என்ன அதே போட தேஜ நிற்கிற? வேலையை பெறணும். தேஜ நிற்கிற போகம். என்னடா? எனக்கு படிக்க காசு வேணும். அதான் உனக்கு ஒரு நாள் 20 ரூபா தான் வந்துட்டாங்க. போ போட.
கரண்ட வீட்டில் கட்டுறதோட 2 கல்யாணத்தை கட்டி கொடுக்குறேன். மாதம் மாதம் கூட்டான் நடந்து போவேன். என்னடா சிகரெட் பத்தாதுங்க முதலாளி. ஏண்டா இப்படி பத்தி பத்தி தான் எங்களை அப்பாவும் செத்தவர். இந்த கொப்பரஞ்சத்தை வரும் பட இப்போ வேலையை வேறு வந்துட்டாங்க. ஒத்திமை சொல்கிறது. அண்ணன் என்ன வேணும்? பிஸ்கட்டோ? இந்தாங்க அண்ணன் சொல்லுங்க என்ன வேணும்? குப்பி வேணும். வேறு தாரண்ணே. நீ என்ன விளையாண்டு முழுசுற? என்ன வேணும்? சிகரெட் வேணும். சிகரெட்டோ? யாருக்கு சிகரெட்? முதலாளிக்கு. நில்வாரன். எத்தனை சிகரெட்? 1. இந்த அப்படி காசுதா. அண்ணன் சொல்லுங்க என்ன வேணும்? இப்படி தாங்க. என்னடா பெண்டகம் சிகரெட்டு? ஓம். என்ன சின்ன படி வைக்கலாம் சிகரெட் கொடுக்குறீங்க? அது தெரிஞ்ச முதலாளி தான், பிரச்சனை இல்லை. தம்மன் அடிச்சுட்டு போ. வேற என்ன தெரியாது. தம்பி சேர்த்துடாரா சிகரெட்டோ? இப்போதான் உங்களோட கடையில் வேலை செய்கிற வடியில் வாங்கிட்டு போகிறேன். யார்? சை கடையில் வேலை செய்கிற அவன் தான். அந்த சின்ன படியன் நான் இப்போ வந்து வாங்கிட்டு போகிறான். ஒவ்வொரு நாளும் வந்து வாங்கிட்டு போகிறவன். வா வா இந்த இதெல்லாம் போகிறான் பாருங்க. இங்கே அவனை நான் விடுறேன் இல்லையே. உங்கள் அதில் அந்த அந்த போயிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு 2 பார்த்துலாம். வா
எங்கே போட்டானவன்? இதெல்லாம் வந்தவன். சிகரெட்டு வாசம் வர அடிக்குது. போய் சிகரெட்டு தான் பத்துறான் போட பார்ப்போம். எங்கே போயிருப்பான்? சுற்றி முற்றி பார்த்தும் காணையில் அதுக்குள்ள ஒரு போயிருப்பானோ பார்த்துடும். அவனுக்கு அடுத்து சரி பார்த்துட்டா போச்சு. டேய் என்னடா செய்யற? தனியா வத்த கிடந்தோன்னு என்னடா செய்யற? படிக்கிறதுக்கு 20 ரூபா வாங்கி இந்த நேரத்தை பத்து சொல்லிக்கிறேன். சொல்ற உதர என்ன போட்டு கொழுத்து நிக்கிற? சிகரெட். ஏன்டா சிகரெட்டை போட்டு கொளுத்துற? என்னடா ஏன்டா சிகரெட் எல்லாம் போட்டு கொளுத்து நிக்கிற? ஏன்டா இதெல்லாம் போட்டு கொளுத்து நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்டா இதெல்லாம் கொளுத்து நீ? டேய் ஏன்டா அழுகுற? டேய் நீ வா. என்னத்துக்கு அழுகுற? என்ன பிரச்சனை உனக்கு? சரி சரி வா 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 வெளியில் வா. என்ன பிரச்சனை அப்போ? சரி சரி வா வா அழாத வா. அதுலேருந்து காய்ப்போம் வா. சரிடா சரி அழாத வாடா. இது 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 என்ன பிரச்சனை சொல்லுங்க? என்ன போ? ஏன்னா போ அழுகுற? என்னடா அப்போ பிரச்சனை உனக்கு? தம்பி அழாதேடா தம்பி. டேய் டேய் ஒவ்வொரு நாள் நீங்கள் தர 20 ரூபாய் தான் நான் சாப்பிடாம கடைக்கு போய் ஒவ்வொரு சிகரெட்டை வாங்கிக்கொண்டு வந்து இப்படித்தான் ஒவ்வொரு நாள் கொளுத்துறேன்னா பிடிக்கிறதால ஒரு நாளைக்கு 4 பேர் ஆயின்மெண்ட்டு அன்றைக்கு ஃபோனில் கேட்டுனேன். அந்த 4 பேரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் ஒரு நாள் ஒவ்வொரு சிகரெட்டை கொளுத்துறேண்ணா. சரிடா அதனால நீங்களும் சிகரெட் பத்தாதுங்க. நானும் இனி பத்த மாட்டேன்டா. புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணும். புகைக்கிறதால வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. இப்படி எத்தனையோ விளம்பரங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு பெரிய மனுஷங்களுக்கு எதுவுமே புரிகிற மாதிரி தெரியல. தான் தன் தந்தை இழந்தது போல வேற எந்த குடும்பத்திலும் இக்கொடுமை நேரக்கூடாது அப்படின்னு தன் அறிவை கேட்டினவரில் சிந்தனை செய்த இந்த குழந்தையை போல உயிரை கொள்ளுகிற புகையறக்கனை இல்லாதொழிக்க பெரியவர்களாகி நாம் ஏன் சிந்திக்கக்கூடாது? மனமே ஆதலால் சிந்தனை செய்.